விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற பிக் பாஸ் நிகழ்ச்சி மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி தான். சீசன் 1லேருந்து சீசன் 9 இப்போ ஓடுற சீசன் 9 வரைக்குமே ஏகப்பட்ட ரசிகர்கள் அதுக்கு இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, அதற்கு விமர்சனம் சொல்கிறவங்கன்னு நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு இஷ்யூ ரசிகர்களால் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம். அந்த வகையில் சீசன் 1ல் இது வரைக்கும் யாருமே வாங்கலை. சீசன் 2ல் மகத் ராகவேந்திரா அவர்கள் வாங்கியிருந்தார். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஒரு வயலன்ஸான ஒரு பிஹேவியரால், மும்தாஜுடனான பிரச்சனையால் அவர் ரெட் கார்டு மூலம் வெளியேறினார். அடுத்ததாக பிக் பாஸ் சீசன் 3ல் அனைவருமே சரவணன் அப்படின்றாங்க. பட் ஆனால் சரவணனுக்கு ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி கொடுக்கல. அவர் கடந்து வந்த பாதை அப்படின்ற ஒரு டாஸ்கில் அவருடைய 20 வயசில் செஞ்ச ஒரு விஷயத்தை பகிர்ந்து, அது மூலயமா இது ஒரு கெட்ட உதாரணமாக இருக்கும்னு சொல்லி அப்படியே பிக் பாஸ் பேசி அப்படியே வெளியேற்றிட்டார். ஸோ இது ரெட் கார்டுக்கு அடியில் வருமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்ததாக பிக் பாஸ் சீசன் 7ல் பிரதீப் ஆண்டனி பெண்களை தவறாக பேசியதாகவும், டாய்லெட் கதவை திறந்தபடி பயன்படுத்தியதாகவும், அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் கூறி, அங்கிருந்த அனைத்து பெண் போட்டியாளர்களிடமிருந்து கருத்து கேட்டு அனைவரும் வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னதால் பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சாங்க. பட் ஆனால் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை. அதனால் அந்த ரெட் கார்டையும் அக்செப்டபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பிக் பாஸ் சீசன் 9 விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே ஆரம்பத்திலிருந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணாங்க, அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய பிஹேவிங் அண்ட் ரொம்பவே கடைசியாக அந்த கார் டாஸ்கில் கொஞ்சம் கொச்சையாகவே பேசியிருப்பாங்க. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பார்வதிக்கும் தானே அடிபட்டுச்சு, சபரி அந்த டாஸ்கில் அடி கொடுத்து தள்ளி விட்டதில் தானே நம்ம பார்வதிக்கு கண்ணை சுற்றி வீங்குச்சு, அப்படின்னா சபரிக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் டாஸ்க்கு பார்வதி சொல்கிற மாதிரியும் பார்வதி ரசிகர்கள் சொல்கிற மாதிரியும் தான் டாஸ்க்காக பார்த்து ஃபிசிக்கலாக பண்ணுறத கூட அதை ஒரு அடிப்படையில் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் வேணும்னே செய்யலை. பட் ஆனால் டாஸ்க் மூலயமா தெரியாமல் அந்த டாஸ்க் பண்ணுறக்குள்ளே நடந்த ஒரு விஷயம். பட் ஆனால் அவங்க 2 பேரும் யூஸ் பண்ண வார்த்தைகள், ஒரு கல்யாணமான பெண்ணை யூஸ் பண்ண வார்த்தைகள் அப்படின்றது ரொம்பவே கேவலமாக, இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா எச்சத்தனமாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால் இவங்க 2 பேருமே ரெட் கார்டு கொடுத்து நம்மளை அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.